பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமீன். ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? ஜெபிக்கிற ஒரு பதிலும் வரவே மாட்டேங்குது, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவே மாட்டேங்குது, எதிர்பார்த்த காரியமும் நடக்க மாட்டேங்குது, நாம எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடக்குது. அதனால மனசு சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, ஒரு நெருக்கம் வந்த உடனே மனசுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுச்சா? சோர்ந்து போன நிலைமையில இருக்கீங்களா? உங்களோட தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. பிசினஸ் காரியத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? இல்ல பிள்ளைகளுடைய காரியத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையை நினைச்சு சோர்ந்து போயிட்டீங்களா? அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. நீங்க எத்தனை தடவை சோர்ந்து போனாலும் அவர் சோர்ந்து போகாம உங்களோட பேசி பேசி உங்களை தைரியப்படுத்துறாருல்ல. இந்த சோர்வு இருக்குல்ல, இது சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம். ஆனா நாம எப்பவுமே சோர்ந்து போகாம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால சோர்வுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. சோர்வு வந்தா சோர்வை கொண்டு வருகிற பிசாசே உன்னை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கு பின்னால இருப்பது ஒரு ஆவி. அதனால சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிற உன்னை நான் பலப்படுத்துகிற தேவனா இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, சோர்வுகளை மாற்றுகிற தேவனே, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனப்பா, நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. சோர்வின் ஆவிகள் எல்லாம் அவங்கள விட்டு விலகட்டும். சோர்வுகள் எல்லாம் மாறி மகிழ்ச்சி உண்டாகும்படி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.